ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். நான் உங்கள் யுவராஜ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா 60 சீரீஸ் நர்வஸ் சிஸ்டம், பெயின் மேனேஜ்மெண்ட் அண்ட் சென்சரி ஆர்கன்ஸ் இது கவர் பண்ணலாம். ஸோ இதில் என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போனால் சர்ஜரி ஆஃப் ஸ்கல் பேஸ் ஃபஸ்ட் டாபிக், நெக்ஸ்ட் செரிப்ரல் ஃப்ளூயிட் ஷண்ட், நெக்ஸ்ட் இன்ஜெக்ஷன் ட்ரைனேஜ் ஆர் ஆஸ்பிரேஷன், நெக்ஸ்ட் எண்டோஸ்கோபிக் டீகம்ப்ரெஷன், டிஸ்ட்ரக்ஷன் பை நியூரட்டிக் ஏஜென்ட்ஸ், நெக்ஸ்ட் கீமோ டீனர்வேஷன், நிமோனிக்ஸ் ஃபார் கிரேனியம்ஸ் அண்ட் சினாரியோஸ். இப்போ ஃபஸ்ட் டாபிக் பார்க்கலாம், சர்ஜரி ஆஃப் ஸ்கல் பேஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மூணு க்ரைட்டீரியாஸ் வச்சு நம்ம கோட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்ரோச், செகண்ட் டெஃபினட்டிவ் ப்ரொசீஜர், ரிப்பேர் ஆர் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு அப்ரோச் ப்ரொசீஜரோட டெஃபினேஷன் என்னன்னு பாருங்கள். தி அப்ரோச் ப்ரொசீஜர் மெத்தட் யூஸ் டு அப்டைன் எக்ஸ்போஷர் ஆஃப் தி லீஷன். எக்ஸாம்பிள் anterior cranial fossa, middle cranial fossa, posterior fossa. ஸோ எந்த அப்ரோச்சை பண்ணுறோம், நம்ம ஃப்ரண்ட்டில் போகிறோமா, அதாவது மீடியலாக போகிறோமா, லேட்டரலாக போகிறோமா, இல்லை வந்து சைடில் போகிறோமா, அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு அந்த அப்ரோச் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டெஃபினட்டிவ் ப்ரொசீஜரோட எக்ஸாம்பிள் என்னென்னு பாருங்கள். டெஃபினேஷன்: the definite procedure is what was done on the lesion, அதாவது பயாப்சியா, எக்ஸிஷனா, ரிப்பேர், ரீசெக்ஷனா. இஃப் ஒன் physician did both the approach and definite both will be reported. ரெண்டுமே கோட் பண்ணணும், சரிங்களா? அப்போது எப்பவுமே நம்மளுக்கு அப்ரோச் ப்ரொசீஜரும் டெஃபினட்டிவ் ப்ரொசீஜரும் நம்மளுக்கு மேட்ச் ஆகணும். சரி, இதுதான் மெயின் கண்டென்ட். நெக்ஸ்ட்டு வந்து மல்டிபிள் சர்ஜன்ஸ் தான் நம்ம இந்த பர்டிகுலர் ப்ரொசீஜர்ஸ், இந்த கோட் ரேஞ்சஸ், இந்த ஸ்கல் சர்ஜரியில் கோச் பண்ண 62 மாடிஃபையர் யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து ஒன் சர்ஜன் பெர்ஃபார்ம்ஸ் ஆல் த ப்ரொசீஜர், மாடிஃபை 15 யூஸ் பண்ணலாம், சரிங்களா? நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தா சிஎஸ்எஃப் ஷண்ட், செரிப்ரோ ஃப்ளூயிட் ஷண்ட். ஸோ செரிப்ரல் ஃப்ளூயிட் ஷண்ட் ஏன் வருது அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து அந்த சிஎஸ்எஃப் வந்து ப்ராப்பராக ட்ரெயின் ஆகிட்டே போகணும். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அந்த சிஎஸ்எஃப் வந்து ட்ரெயின் ஆகாது. அப்போ என்ன ஆகும், நம்மளுக்கு ஹெட்டில் வந்து ஃப்ளூயிட் அதிகமாக கலெக்ட் ஆகிட்டு பாடி ஷேப்போட பார்த்தீங்கன்னா ஹெட்டு வந்து பெருசாக இருக்கும். இந்த கண்டிஷன் தான் ஹைட்ரோசெஃபலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு. பட் அடல்ட்ஸ்க்கு இது வரும். அடல்ட்ஸ்க்கு எப்போ வரும்னா, ப்ராப்ளம் பேஷண்ட்டுக்கு வந்து நியோபிளாசம் இருந்துச்சு, பிரெயினில் நியோபிளாசம் இருந்துச்சு, இல்லை வேறு ஏதாவது பிரெயினில் அந்த சிஎஸ்எஃப் ஃப்ளோவில் அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் இந்த ஹைட்ரோசெஃபலஸ் இந்த கண்டிஷன் வரும், சரிங்களா? மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா இது குழந்தைங்க தான் வரும். பட் அதர்வைஸ் சம்டைம்ஸ் தி ப்ரொசீஜர் ஆல்சோ, ஐ மீன் தி கண்டிஷன் வில் ஆல்சோ பி சூட்டபிள் ஃபார் தி அடல்ட்ஸ் ஆஸ் வெல், சரிங்களா? ஓகே, இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிரெயினில் இருக்க ஃப்ளூயிடை ட்ரெயின் பண்ணுவோம். ஸோ இதுக்கு என்ன ட்ரெயின் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கல்லில் ஒரு ஹோல் போடுவாங்க, அப்புறம் அதை வந்து கத்தீட்டர் இன்சர்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்மளுக்கு பெரிட்டோனியம், அதாவது டபுள் லேயர் கரண்ட் அப்டோமன் தான் பெரிட்டோனியம் சொல்லுவோம். அதுக்கும் அதாவது ஸ்கல்லுக்கும் பெரிட்டோனியமுக்கும் நம்மளுக்கு கத்தீட்டர் போட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளூயிட் அங்கேருந்து ட்ரெயின் ஆகிற மாதிரி பார்த்துப்பாங்க. இதுக்கு பேர் தான் என்ன சொல்லணும்னா விபி ஷண்ட் அப்படின்னு அவங்க, வென்ட்ரிகுலோ பெரிட்டோனியல் ஷண்ட். வென்ட்ரிக்கல் வந்து பிரெயினில் ஒரு பார்ட், ஓகே, அண்ட் பெரிட்டோனியம்னா டபுள் லேயர் கரண்ட் அப்டோமன், இது தெரியும் உங்களுக்கு. ஸோ சிஎஸ்எஃப் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஎஸ்எஃப் பிளாக்கேஜ் இருந்துச்சு, இல்லை ஹைட்ரோசெஃபலஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா விபி ஷண்ட். ஓகே, நெக்ஸ்ட் இன்ஜெக்ஷன் ட்ரைனேஜ் ஆஸ்பிரேஷன். ஸோ லோ பேக் பெயினுக்கு ஸ்கார் டிஷ்யூ இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இன்ஜெக்ஷன் கோட்ஸ் பாருங்கள். எபிடியூரல் நியூரோலைசிஸ், லைசிஸ்னால் பிரேக்கிங் டவுன். எபிடியூரல் நியூரோலைசிஸ் அப்படின்னா நம்மளுக்கு அபவ் தி டியூராமேட்டர், கவரிங் ஆஃப் தி பிரெயின் இருக்கு இல்லையா, டியூராமேட்டர் டயாமேட்டர், அதுக்கு மேலே இன்ஜெக்ஷன் போடுறாங்க. எபிடியூரல்னா அபவ் தி டியூராமேட்டர், சரிங்களா? அது அந்த கோட் ரேஞ்சஸ் என்ன ஆகும்னா, அந்த இன்ஜெக்ஷன் போடும்போது அந்த கோட் ரேஞ்சஸில் இருக்க கோட்ஸு, அந்த கோட் கொடுத்தீங்கன்னா அதில் வந்து நியூரல்டிக் ஏஜென்ட் கொடுத்துருப்பாங்க, அது எப்படி பிரேக் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம், சரிங்களா? எபிடியூரல் நியூரோலைசிஸ். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, எபிடியூரல் நியூரோபிளாஸ்டி ஆர் லைசிஸ் ஆஃப் எபிடியூரல் அடிஷன்ஸ். அதேமாதிரி இது ஒரு வாட்டி தான் கோட் பண்ண போகிறாங்க. இப்போ எத்தனை வாட்டி ப்ரொஜெக்ட் பண்ணாங்கன்னா நம்ம ஒரு வாட்டி தான் கோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து நியூரோலிக் ஏஜென்ட்ஸ். ஸோ அந்த மெடிசன் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மெடிசன் என்ன கொடுக்குறாங்கிறது முக்கியம். ஓகே, அதேமாதிரி அது எந்த பிளேஸ் செஞ்சப்போ அது முக்கியம். நெக்ஸ்ட் எண்டோஸ்கோபிக் டீகம்ப்ரெஷன். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறாங்க ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா, அப்ரோச் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. ஸோ அப்ரோச்சை பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர், போஸ்டீரியர், லேட்டரல் அப்ரோச், இல்லை மெத்தடு பெர்க்யூட்டேனியஸ் பண்ணலாம், இல்லை எண்டோஸ்கோபிக் பண்ணலாம், இல்லை ஓப்பனில் பண்ணலாம். இப்போ எதுவுமே தரல, அப்ரோச் பற்றி அந்த ப்ரொசீஜர் தரலன்னா நம்ம என்ன பண்ணோம்னா இந்த டிஃபால்ட்டாக ஓப்பன் ப்ரொசீஜர் எடுத்துக்கணும். ஸோ நம்ம சர்ஜரி உங்களுக்கு தெரியும், ஓப்பனும் இருக்குது, க்ளோஸ்டாக இருக்குது.
ஸோ க்ளோஸ்ன்னு சொல்லும்போது நம்மளுக்கு லேப்ரோஸ்கோபிக் எண்டோஸ்கோபிக் சர்ஜரி சொன்னோம், கேமரா ஸ்டென்ஸ் அதெல்லாம் வச்சு பண்ணுறோம், கைடன்ஸ் வச்சுலாம் பண்ணுறோம். அது வந்து நம்மளுக்கு ஓப்பன் சாரி இட்ஸ் க்ளோஸ் ப்ரொசீஜர். சரிங்களா? ஸோ இப்போ அந்த மாதிரி எதுவுமே தரல, ப்ரொசீஜர் பற்றி சொல்லவே அப்படின்னா அப்போ டிஃபால்ட்டாக நம்ம ஓப்பன் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் விஷுவலைசேஷன் டேரெக்டாக பார்க்கலாம், இன்டேரக்டாக பார்க்கலாம். அப்புறம் செக்மெண்ட்டாக இன்டர்ஸ்பேஸான்னு பார்க்கணும். ஸோ ஏற்கனவே நம்ம மஸ்குலர் ஸ்கெல்லில் பார்த்தோம், செக்மெண்ட் இன்டர்ஸ்பேஸ் என்னன்னு பார்த்தோம். செக்மெண்ட்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ C1 to C5 இல்லை C1 to C3 அப்படின்னு யூஸ் பண்ணாங்கன்னா அப்போ C1, C2, C3 அதாவது ஒவ்வொரு வெர்டிப்ராவும் வர்றது நம்மளுக்கு செக்மெண்ட் சொல்லுவாங்க. அப்போ இன்டர்ஸ்பேஸில் என்ன, இப்போ C1 to C3னா C1-C2, C2-C3 இதுதான் இன்டர்ஸ்பேஸ். இந்த கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதேமாதிரி நம்மளுக்கு 20,000 60,000 ஆல்மோஸ்ட் எல்லாமே மேட்ச் ஆகி ஒன்றா போகும். சரிங்களா? நெக்ஸ்ட் டாபிக் டிஸ்ட்ரக்ஷன் பை நியூரலிக் ஏஜென்ட். எக்ஸாம்பிள் கெமிக்கல், தெர்மல், எலக்ட்ரிக்கல் ஆர் ரேடியோ ஃப்ரீக்வன்சி கேபிள் டிடெக்ஷன். ஸோ நம்மளுக்கு 4 ரேஞ்சஸ் கொடுத்துட்டாங்க. தெரப்பிட்டிக் ஏஜென்ட்ஸ். ஸோ நம்மளுக்கு டயக்னோஸ்டிக் இருக்குது, தெரப்பிட்டிக். டயக்னோஸ்டிக்னா டிசீஸ் கண்டுபிடிக்கிறது. இங்கே நம்மளுக்கு தெரப்பிட்டிக்னா ட்ரீட்மெண்ட். 4 ரேஞ்சஸ் கொடுத்துட்டாங்க. கோட் பேஸ்ட் ஆன் ஜாயின்ட்ஸ் அண்ட் மசில், நாட் தி நம்பர் ஆஃப் நர்வ்ஸ். எத்தனை நர்வ்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறதில்ல, நம்ம பேஸ்ட் ஆன் ஜாயின்ட்ஸ் அண்ட் மசில் நம்ம கோட் பண்ணோம். அதேமாதிரி எல்லா ப்ரொசீஜரும் லீனியர். ஓகே, சரி ஃபைன். அடுத்து வந்து கீமோடினேஷன். இதில் கைட்லைன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸ்ட்ரீமையும் கோட் பண்ணோம். அப்புறம் நம்பர் ஆஃப் மசில் அதை வச்சு கோட் பண்ணுறோம். நம்பர் ஆஃப் மசில் எப்படி 1 to 4 ஆர் 5 or more மசில்ஸ் தான். நெக்ஸ்ட்டு இதில் வந்து ப்ரைமரி கோடாக நம்மளுக்கு எப்போயும் ஒரு பேஸ் கோட் வரும், மிச்சம்லாம் பார்த்தீங்கன்னா ஆட் ஆன் கூட வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அடுத்த கைட்லைன்னா செலக்ட் தி ஹையஸ்ட் லெவல் ஆஃப் மசில். எது டாப் மோஸ்ட் மசில் 5, 6 அந்த மாதிரி நம்பர் வச்சு நம்ம எடுத்துகிட்டு அது ஒரு பேஸ் கோட் வச்சு அதுக்கப்புறம் மற்ற எல்லாமே ஆட் ஆன் கோட்ஸாக யூஸ் பண்ணுறோம். இந்த செக்ரிகேஷன் கொடுத்துருக்காங்க, இதை பார்த்து. ஓகே, நெக்ஸ்ட் நிமோனிக்ஸ். நம்மளுக்கு கிரேனியல் நர்வ்ஸ் இருக்குது, ஸ்பைனல் நர்வ்ஸ் இருக்குது. ஸோ நம்ம கிரேனியல் நர்வ்ஸ் வந்து 12 பேர் ஆஃப் கிரேனியல் நர்வ்ஸ் இருக்குது பாடியில். ஸோ நிறைய பேருக்கு இந்த கிரேனியல் நர்வ்ஸ் வந்து ஞாபகம் வச்சு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுதான் இந்த நிமோனிக்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ எனக்கு வந்து காலேஜில் படிக்கும்போது இது சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ நான் வந்து பேசிக்கலி ஐம் ஏ ஃபிசியோதெரபிஸ்ட். ஸோ எங்கள் காலேஜில் வந்து எங்கள் அனாட்டமி ப்ரொஃபஸர் சொல்லிக் கொடுத்து தான் நான் சொல்கிறேன் இப்போ. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒன் ஆஃப் ட்ரெயின் டீச்சர் ஆஸ்க் ஃபார் ஏ குட் வேன் அண்ட் ஹோட்டல். இந்த ஃபஸ்ட்டு இந்த லெட்டர் நாங்கள் லைன் பண்ணி வச்சுக்கணும், ஆர்டராக வச்சுட்டு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் லெட்டர் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் 1 அது வந்து O அப்படின்னு வச்சுருக்கு ஃபஸ்ட் வேர்டு. அந்த O இஸ் ஃபார் ஆல் ஃபேக்ட்ரி. அதேமாதிரி O ஃபார் ஆப்டிக் அந்த மாதிரி வருது. ஸோ ஆல் ஃபேக்ட்ரி, ஆப்டிக், ஆக்குலோமோட்டர், ட்ராக்லியர், ட்ரைஜெமினல், அப்யூசன், ஃபேஷியல், ஆடிட்டரி, க்ளாசோஃபெரிஞ்சியல், வேகஸ், ஆக்சஸரி அண்ட் ஹைப்போக்ளாஸ்லி தான். ஆக்சுவலி இந்த கிரேனியல் நர்வ்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து சென்சரி, ஒன்று மோட்டார். சென்சரி அப்படின்றது ஐ, இயர், நோஸ், டங் அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் போகிறது உங்களுக்கு சென்சரின்னு சொல்லுவாங்க. ஒன்று மோட்டார். மோட்டார்னா மூவ்மெண்ட் ஆஃப் தி பார்ட்ஸ். ஸோ மோட்டார் மசில்ஸில் மோட்டார் நர்வ்ஸ் தான் என்ன பண்ணுன்னா மூவ்மெண்ட் யூஸ் ஆகுது. சில நர்வ்ஸ் பார்த்தா மிக்சட் நர்வ்னாங்க. மிக்சட் நர்வ்னா என்ன, அதுக்கு மோட்டார் ஃபங்க்ஷனாக இருக்குது, அதேமாதிரி சென்சரி ஃபங்க்ஷனாக இருக்கும். சரிங்களா? ஸோ கிரேனியல் நர்வ்ஸ் வந்து 12 பேர்ஸ். ஆல் ஃபேக்ட்ரி, ஆப்டிக், ஆக்குலோமோட்டர், ட்ராக்லியர், ட்ரைஜெமினல், அப்யூசன், ஃபேஷியல், ஆடிட்டரி, க்ளாசோஃபெரிஞ்சியல், வேகஸ், ஸ்பைனல், ஆக்சஸரி அண்ட் ஹைப்போக்ளாஸ்லி. இந்த 12 நர்வ்ஸ். இது வந்து சிலது வந்து மோட்டார், சில சென்சரி, சில நர்வ்ஸ் பார்த்தீங்கன்னா மிக்சட் நர்வ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சினாரியோ பார்ப்போம். சினாரியோ இதுதான். 5-month-old baby required a bilateral subdural tap through a suture. How this initial procedure could be coded? இப்போ நம்மளுக்கு கோட் ரேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. 61,000, 61,000, 63, 61,050, 61,063 அண்ட் 61,050. இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட் நம்மளோட கீ டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5-month-old. ஸோ இன்ஃபேன்ட்ஸ் தான் இதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பைலேட்ரல் சப்டியூரல் டேப் இதுவும் இருக்குது. அப்புறம் இனிஷியல் ப்ரொசீஜர். இப்போது இதில் வந்து நம்மளுக்கு கோடு என்ன மேட்ச் ஆகுதுன்னா 61 டேரெக்டாக மேட்ச் ஆகுது. அகெயின் இங்கே ஏன் 63 ஆட் பண்ணல, இல்லை 50 ஆட் பண்ணனா, இங்கே கோடு பாருங்கள் யூனிலேட்டரல் பைலேட்டரே சொல்லிட்டாங்க. ஸோ கோட்லேயே யூனிலேட்டரல் பைலேட்டர் சொல்லிட்டாங்க. அதே சமயத்தில் இனிஷியலாக வந்துச்சு. ஸோ எல்லாமே மேட்ச் ஆகுது. ஏன் நம்ம 63 கொடுக்கல அப்படின்னா 63ன்றது நம்மளுக்கு மாடிஃபையரில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. மாடிஃபையர் சொல்லும் போது நம்மளுக்கு லெஸ் தேன் 1 minute ப்ரொசீஜர் பர்ஃபார்ம் இன்ஃபேண்ட் லெஸ் தேன் 4 kg சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து அதை பற்றி எதுவுமே மென்ஷன் இல்லை. ஸோ அந்த 60 மாடிஃபை நம்ம யூஸ் பண்ண கூடாது. ஆக்சுவலி அந்த மாதிரி பைலேட்ரல் நம்மளுக்கு வராது. ஏன்னா கோட்லேயே வந்து பைலேட்ரல் ஒரு யூனிலேட்டரல் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இதோட இந்த டாபிக் நான் முடிக்கிறேன். ஸோ இந்த டாப்பிக்கோட நம்மளோட சர்ஜரி செக்ஷன் முடியுது.
நம்மளுக்கு இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேடியாலஜி, பேத்தாலஜி அண்ட் ஈனம் தான் பெண்டிங் இருக்குது சிபிடி பொறுத்தவரைக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யர் சப்போர்ட். ஒரு 2-3 நாளாக வீடியோ போட முடியல, ஏன்னா சிஸ்டம் கொஞ்சம் ஃபால்ட் இருந்துச்சுனால ரெக்கார்டிங் பண்ண முடியல. ஸோ அதனால் ஐம் சாரி ஃபார் தட். இப்படி தான் நான் வீக்லி ஒரு 2-3 வீடியோ போட ஆரம்பிச்சிடுறேன். ஸோ இனிமேல் நான் வந்து சிபிடியில் சினாரியோஸும் கொஞ்சம் கொடுக்குறேன். ஐசியும் கொஞ்சம் கொஞ்சமாக கைட்லைன்ஸ் வச்சு பார்த்து சிம்பிளிஃபை பண்ணி நான் ட்ரை பண்ணுறேன் போகிறதுக்கு. ஓகே, தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட். ஸோ சிபிசி எக்ஸாமுக்கு யாராவது வேணுன்னா நீங்கள் எங்கிட்ட ட்ரைனிங் எடுக்கலாம். இப்போ நம்பர் இருக்குது, டிஸ்பிளே இருக்குது, பார்த்துக்கலாம். ஆஸ் யூஷுவல் உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது. இது வரைக்கும் என்ன சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இனிமேல் சப்போர்ட் பண்ணவங்க ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிறது தான், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ ட்ரைனிங் வரவங்க என்கிட்ட கால் பண்ணி பேசலாம். நான் பெஸ்ட்டு ட்ரைனிங், பெஸ்ட்டு மெத்தடில் சொல்லித்தரேன். அதேமாதிரி எக்ஸாம் ஃபியர்லாம் எப்படி எக்ஸாம் ஃபியர்லாம் பண்ணுறது, எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாமே நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ப்ளஸ் மார்க் எக்ஸாம் எப்படி அட்டன் பண்ணோம், என்ன கீபோர்ட் வச்சே எடுக்கிறோம், இது எல்லாமே சொல்கிறேன். ஸோ 6 to 7 மார்க் டெஸ்ட் கொடுக்குறேன், செக்ஷன் வைஸ் இப்படி கொஸ்டின்ஸ் தரேன். அதேமாதிரி நம்மளுக்கு எக்ஸாம் வந்து ஆன்லைனில் இல்லையா, ஸோ ஆன்லைன் மூலமாக நான் வந்து இப்போ ஆன்லைன் லிங்க்கும் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ டெஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஆன்லைன்லேயும் நீங்கள் அந்த எக்ஸாம் ஃபீல் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஆன்லைன்லேயும் அது பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே எதுவும் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டீம் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீக்லேயே நான் மறுபடியும் 1 or 2 videos போடுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் சப்போர்ட். ஹாவ் எ கிரேட் டே. தேங்க்யூ ஸோ மச்.